அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பிரகாசம், ஒரு 440 வோல்டேஜ் லைட்டு அப்படி பின்னாடி மின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு பிரகாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்னு இருக்கு. அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது செட்டில் ஆகணும், ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள், கனவே வாழ்க்கையாக இருக்கு. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில நிறுத்துங்க. நம்மெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா, இந்த தடவை இதெல்லாம் நடக்கும், ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ் ஆயிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்சஸ் தானா நடக்கும். என்னங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க வருஷ பரட்சி, இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா, நம்ம போற பாதைய நம்ம எண்ணத்துல அது சரி பண்ண முடியும். நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் நினைக்கலாம். நீங்க கோயம்பேட்டுக்கிட்டே நான் ஒரு இடம் வாங்கணும் சார், அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கணும், ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும், கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும், இதுல கரூர்ல இடம் வாங்கணும், தஞ்சாவூர், எது வேணாலும் நினைக்கலாம். நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலே கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான், மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க. என்ன இதெல்லாம் சொன்னா யாருக்கும் டக்குன்னு தெரியாது, அதனாலதான் படம் பேரை சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, எல்லாமே நாம தான் படைக்கிறோம். நானே கடவுள், நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில எதை படைச்சோம் படைக்கல, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்ப இந்த வருஷம் நாம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம், இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம். எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம், இந்த விசுவாவசு வருஷத்துல இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்சஸ் ஆகாம போனதுக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியதுதான். நான் என்னை என்று நம்புகிறேனோ, நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா. இதுதான் நான் சொல்றது. சபதம் நீங்க எடுக்கணும். நான் எடுத்துட்டேன், நீங்க எடுங்க. இந்த வருஷத்துல என்னைய நான் முதல்ல நம்ப போறேன். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வரப்போறேன். எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போறேன்.
இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். இது ஆண்டவனின் உத்தரவு. இது ஆண்டவனின் உத்தரவு. நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன். தன்னம்பிக்கை மிகுந்த தனுசு ராசி நேயர்களே, தன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மற்றவங்க எல்லாம் கூட இன்னொருத்தவங்களை நம்புவாங்க. ஆனா தனுசு ராசி அப்படி கிடையாது. தன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புவாங்க. அதனாலதான் வெற்றி கொஞ்சம் டிலேவா வரும், ஆனா நிரந்தரமா வரும். இந்த திடீர் குபேரனா வருவான் பாருங்க, ஆனா நம்பாதீங்க, சீக்கிரம் போயிடுவான். எவ்வளவு சீக்கிரமா ஒருத்தன் வெற்றியை பார்க்கறோனோ அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தன் தோல்வியை பார்த்துருவான். அதில் பாதாளத்துக்கு போவான். ஆனா பொறுமையா வெற்றி பார்க்கறான் பாருங்க, என்னைக்குமே அவன் பெருமையா வாழ்வான். ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் அவன் பேரை பேசும். இந்த 4 பேரை 4 நாள் மட்டும் பார்த்துட்டு போறவன் கிடையாது வாழ்க்கையில. 4 பேரை பார்த்தாலும் 40,000 ஆண்டுகள் கடந்தாலும் இவங்க பேரை சொல்லணும். பேர் சொல்லும் ஒரு பிள்ளை, ஊர் போற்றும் ஒரு பிள்ளை அப்படின்னா அது தனுசு ராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய காலம் இந்த விசுவாவசு வருஷம். சில கடமைகளை நீங்க செய்யணும். உங்களுக்கு சில உறவுகளை பிடிக்காது, உண்மையா பிடிக்காது. சில பேரை கண்டாலே வெறுப்பா இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. விமர்சனங்கள் பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. இது தனுஷோடைய கொள்கை. ஆனா அந்த விமர்சனம் பண்றவங்களையும் இப்ப அரவணைச்சு, இப்போ உனக்கு என்னத்துக்கு விமர்சனம் பண்ற, உனக்கு என்ன வேணும் தா அப்படின்னு செய்யக்கூடிய நேரம். ஏன்னா சில உறவுகளையும் சில உள்ளங்களையும் அழகாக புரிந்து கொண்டு அவர்கள் பக்கம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்க போறீங்க. இது ஒரு நல்ல காலம். விசுவாவசு வருஷத்துல பல எதிர்ப்புகள் குறைகளை அடக்க போறீங்க. உங்களை எதிர்த்து செயல்படக்கூடியவர்களை அடக்க போறீங்க. அப்ப தனுசுக்கு இது ஒரு பொற்காலம், தனக்காலம், யோக காலம், பணம் பல வழியில பெருகக்கூடிய காலம். சார் நான் 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு 10,000 கிடைக்கும், ஆனா அதே 10 லட்சமா மாறும். இதுதான் தனுசுக்கு இந்த நேரம். பணப்பெருக்கம், பணத்துல நல்ல முன்னேற்றம், எதை என்ன செஞ்சா லாபம் கிடைக்குங்கிற வியூகம், இந்த வியூகம் வகுக்கக்கூடிய அற்புதமான தருணத்தை இந்த விஸ்வாவசு வருஷம் தனுசு ராசிக்கு கொடுக்குது. பிரம்மன் என்ன பண்றான் தெரியுமா? பிரம்மன் கொஞ்ச நாள் தன்னுடைய மூளையை தனுசு ராசிக்காரங்கள்ட்ட இப்ப கொடுக்க போறான். ஆமா, நம்பணும் நீங்க. அப்ப நிறைய விஷயத்த படைக்க போறீங்கன்னு அர்த்தம். முதல்ல கடன் பிரச்சனையிலிருந்து தீர போறீங்க, வருமானத்தை வழிவகுக்க போறீங்க, நல்ல உயர்வு நிலைக்கு வர போறீங்க, விவாகங்கள் நடக்க போகுது, சுபகாரியங்கள். அப்ப தனுசு ராசிக்கு குறைவே கிடையாது. சில பேர் நம்ம மேல அவப்பெயர்களை ஏற்படுத்திடுவாங்களோ, சிரமத்தை ஏற்படுத்திடுவாங்களோ, சில வழக்குகள்ல சிக்க வச்சிருவாங்களோ நினைச்சிருப்பீங்க. வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையாக போகுது. உங்களுக்கு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் இல்லாம போயிடும். கொடுத்த வழக்கை திரும்பி வாங்கிடுவாங்க. சொத்து தகராறுகள் நீங்கிடும், சொந்தங்கள்லாம் ஒண்ணு சேரும். யார் மேல உங்க சொந்தக்காரங்க மேல உங்களுக்கே வெறுப்பு இருந்ததோ அந்த வெறுப்பெல்லாம் இப்ப விலகிடும். மன்னிச்சு விட்டுறீங்க. ஏன்னா உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதனால மன்னிச்சு விட்டுறீங்க. அப்ப நீங்க தெய்வம். ஆமா, நேற்று வரை நீ மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. அப்ப நீங்க தெய்வம். இப்ப மன்னிக்கக்கூடிய ஆற்றல் தனுசுக்கு இந்த வருஷத்துல நிறைய வரும். அதனால இந்த உலகத்துல எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க போறீங்க. சும்மாவா இடம் பிடிக்கிறதுனா? நம்ம வேணா நான் 30 பிளாட் வேணா காசு கொடுத்து வாங்கலாம், கடனை வாங்கலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்து அந்த நல்லது அவனுக்கு பிடிச்சிருந்தாதான் இடம் பிடிக்க முடியும்.
அந்த இடம் பிடிக்கக்கூடிய நீங்க இதுவரைக்கும் ஏதோ ஒரு இலக்கு, ஏதோ ஒரு விஷயம், அதற்காக நீங்க உங்களோட பயணம் ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த இலக்கை அடைய போறீங்க. இந்த விசுவாவசு வருஷத்துல தைரியத்தை அதிகமா வர வச்சுக்கிங்க, தன்னம்பிக்கை அதிகமா வர வச்சுக்கிங்க. நிமிர்ந்து இருங்க, நிமிர்ந்த நடை, நிமிர்ந்த நேரம், நிமிர்ந்து நில். இதான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்துல தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது தனுசு ராசிக்கு. அதுல சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு அட்ரஸ்ங்கிற ஒண்ணு கொடுக்க போறார். நீ இந்த ஊரு, இந்த தெரு, உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்க போறார். முகவரி தொலைத்தவர்களுக்கெல்லாம் முகவரி கிடைக்க போகுது. சார் நான் இப்படிலாம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், அப்படி இந்த வருஷத்தோட இறுதியில நீங்க சொல்லுவீங்க. நான் இந்த நிலைமைக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், சூப்பரா வந்திருக்கேன் சார், லைஃப்ல நான்லாம் அடிமட்டத்தில் இருந்தேன் சார், இவ்வளவு நல்லா வந்திருப்பேன், எல்லாமே கடவுள் தான் சார். கடவுளை விட உன் திறமைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த விசுவாவசு வருஷம். அதனால திறமை பழிச்சிடும், திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எதுவும் உங்களை விட்டு போகாது. இந்த வருஷத்துல எல்லாத்தையும் பிடிச்சி லாக் பண்ணுங்க, அதான் நல்லது. எதுவையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி குரு பாருங்க 7ல வரார். 7ஆம் இடத்துக்கு குரு உள்ள என்ட்ரி ஆகும்போது விவாகம், யோகம், சந்தானம், பாக்கியம், பணப்புழக்கங்கள், உங்க கடன்ல வாழ்ந்த வாழ்க்கை போய் இப்போதைக்கு தைரியமா கடன் அடைச்சி தைரியமா வெளியில நடக்கக்கூடிய நேரம். யாருக்கும் பயந்து வாழ்ந்தோம்ல, அதெல்லாம் இப்போ வராது. தைரியமா இருப்போம். மனை, மாடு, மண்ணு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மாடு வாங்குற நேரம், பூமி வாங்குற நேரம். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய காலம் இந்த விசுவாவசு வருஷத்துல. அது மாதிரி பாத்தீங்கன்னா தீராத பகை, இந்த பகை முதல்ல க்ளோஸ் ஆகும். உங்களை யாரெல்லாம் வருத்தப்பட வச்சாங்களோ, உங்களை சில வேகப்பட வச்சாங்களோ, அவங்கெல்லாம் இப்ப மன்னிப்பே கேட்பாங்க. நீங்களே பல நேரங்கள்ல கண்ணாடியை பார்த்து அழுதுருப்பீங்க, கண்ணாடியை பார்த்து கலங்கி நின்றுப்பீங்க. சே இது என்ன வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையா, இப்படியா வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்களே பார்த்து தலையை வாரி விட்டுப்பீங்க. பரவாயில்லையே, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த அர்த்தத்துக்காக தான் இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமா அப்படின்னு. வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் இந்த விசுவாவசு வருஷம் இந்த தனுசு ராசி. அதனால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. புதிய படைப்புகளை நீங்கள் உருவாக்க போறீங்க. உறவுகளுக்கு மத்தியில நல்ல பேர் வாங்க போறீங்க. இந்த உலகத்துல நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடைக்க போகுது. முகவரி தொலைத்தவர்களுக்கு முகவரி கிடைக்க போகுது. அதனாலதான் முதல்ல நான் சொன்னேன். அப்ப இந்த காலகட்டம் இழந்ததெல்லாம் பெறக்கூடிய நேரம். அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க, நாராயண வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருப்பதி போங்க, ஸ்ரீரங்கம் போங்க. அதாவது பாத்தீங்கன்னா திவ்ய ஸ்தலங்கள்ல எத்தனை முடியுமோ போங்க. இந்த வருஷத்துல பெருமாள் தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறார். தனுசு ராசிக்காரர்களே, தங்கம், பவுன், நகையில நிறைய வாங்க போறீங்க, கொழிக்க போறீங்க. நல்ல நேரம். சேவிங்ஸ் மைண்ட் நிறைய வச்சுங்க, நிறைய சேர்க்கணும்னு ஆசைப்படுங்க. சில விஷயத்த சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்க. கனக்கச்சிதமா போடுற கட்டம் யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம கட்டம் போட்டு ஆட்டத்தை போடணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. விசுவாவசு வருஷம் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய வருஷம், விசித்திரமா திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம், நல்ல வருஷம். தனுசுக்கு அமோகமா இருக்கும். இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான அற்புதமான தருணம். நல்லதே நடக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.